ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் மாலை வணக்கம். என்னமோ தெரியல, நேற்றுலேருந்தே என் பொண்ணுக்கு பால் கொழுக்கட்டை சாப்பிட்ணும்னு ஆசையாக இருக்குமா, செஞ்சு தரீங்களா அப்படின்னே சொல்லிகிட்டே இருந்தா. ஃப்ரீயாக இருந்தால் நான் உனக்கு செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். நைட்டு எனக்கு கண்டிப்பாக வேணுமா அப்படின்னே சொல்லிட்டு இருந்தாங்க. ஏன்னா எப்போதுமே என் பொண்ணு வந்து ஸ்வீட்லாம் அதிகமாக சாப்பிட மாட்டாங்க. இந்த டைம் என்னமோ தெரியல, பால் கொழுக்கட்டை வேணும் வேணும்னே கேட்டுகிட்டே இருந்தாங்க. சரி ஓகே, நான் கடையிலேருந்து வந்தோன்னே செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்போவே எனக்கு கடையிலேருந்து வந்தோடனே செஞ்சு கொடுங்கம்மா அப்படின்னாங்க. நான் தான் யோசித்து பார்த்தேன், நைட்டு நேரம் செஞ்சோம்னா ஸ்வீட் வந்து நைட்டு சாப்பிட்றதுக்கு ஒத்து வராது, நான் நாளைக்கு உனக்கு செஞ்சு தர்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். சரிம்மா, நாளைக்கு அப்போ காலையிலே செஞ்சு கொடுங்கம்மான்னு சொல்லிவிட்டு அப்படியே அந்த பால் கொழுக்கட்டை நினப்பிலே தூங்கிட்டாங்க. இன்றைக்கி சண்டே, அதுவுமா காலையிலே செய்யலான்னு பார்த்தா இன்றைக்கி எனக்கு கொஞ்சம் ஒர்க்கு வந்து அதிகமாக இருந்தனால என்னால் காலையில் செய்ய முடியலை. ஈவினிங் ஒரு 3 மணியே போல் எனக்கு மாவு மட்டும் பிசைஞ்சு கொடுங்கம்மா, நானே உருட்டி செய்கிறேன், எப்படின்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. மாவு மட்டும் பிசைஞ்சு கொடுத்தேன், எல்லாமே அவங்களே உருட்டிட்டாங்க. அப்புறம் வெல்லமும் நானே தான் சீச்சு கொடுத்தேன். எப்படி செய்யணுங்கிறத சொல்லவுமே அதே மெத்தட்லேயே செஞ்சுட்டாங்க. அப்புறம் பக்குவம் எல்லாமே கரெக்டாக சூப்பராகவே இருந்தது. இந்த 2 கிண்ணத்துலேயும் பார்த்தீங்கன்னா, ஒரு கிண்ணத்தில் என்னோடய சிஸ்டர் வீட்டுக்கு, அவங்க வீட்டில் 4 பேர் இருக்காங்க. இன்னொரு கிண்ணத்தில் பார்த்தீங்கன்னா அம்மா அப்பாவுக்கு, அவங்க வீட்டில் 2 பேர் மட்டும்தான். இதை ஊற்றி வச்சுட்டு அதுக்கப்புறமா எங்கள் வீட்டில் நாங்கள் 3 பேர் இருக்கோம். எங்கள் 3 பேருக்குமே குட்டி குட்டி பிளேட்டில் ஊற்றி நாங்களுமே சாப்பிட்ருவோம். வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள்.